வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜானகி அம்மாவின் வேண்டுதல் பளிச்சிடுச்சுன்னே சொல்லலாம். நம்ம ஜானகி அம்மா சிவலிங்கத்துக்கிட்ட வந்து சூடகம் கையில் வந்து ஏண்டி வந்து வேண்டிக்கிறாங்க. நான் வந்து அண்ணன் தண்ணி வர நான் குடிக்க மாட்டேன், இங்கேருந்து போக மாட்டேன். என் மாப்பிள்ளைக்கு துரோகம் செய்த என் வீட்டுக்குள்ளே இருந்து எங்களையே ஏமாற்றிட்டு இருந்த அந்த கள்ளன் யார் அப்படின்னு வந்து நீங்கள் காட்டி திறந்தோம் கடவுளை. இது உங்களோட நிலம், உங்களோட நிலத்தை உங்கள்கிட்ட இருந்து பறித்து அந்த நபர் யார் அப்படின்னு வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படின்னு வந்து நம்ம ஜானகமாக வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு நம்ம சிவனடியார் உருவத்தில் நம்ம சிவனே வந்து வாராரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லலாங்க. அவர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வேண்டுதலுக்கான இப்போ வந்து அதை யாருன்னு தோலை உரிச்சி காட்ட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். என் கணவருக வந்து ஏமாத்தின எங்கள் வீட்டிலேருந்தே துரோகம் செய்துட்டு இருந்தால் அந்த யாழ் யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார், அந்த பேரை கொண்ட ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம ஜானகியம்மா. பார்வதியா, இப்போ அந்த பார்வதி எங்கே போனா அப்படின்னு வந்து பார்வதிக்கு தோலை உரிக்க தேடுறாங்க நம்ம ஜானகியம்மா. அப்பந்தான் வந்து நம்ம ஜானகியம்மா நேராக வந்து வசுந்தரா கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே பார்வதி, மீதி பணத்தை எப்போ தருவீங்க வசுந்தரா, 9 கோடி எப்போ கையில் கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் தான், என்னடி வீட்டையே சூறையாடிக்கிட்டு நீ பேர்லானி பார்த்தியா அப்படின்னு வந்து பலார்னு நம்ம பார்வதிக்கு கன்னத்தில் அரைகிறாங்க. உன் தோலை இப்போவே நான் வந்து உரிச்சு காட்டுறேன், என் கணவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளம்பி போகிறாங்க. ஐயையோ அக்கா காலில் விழுறேன், என்னை மன்னிச்சிருங்க, யாருக்கிட்டையும் நடந்ததை சொல்லாதுங்கக்கா அப்படின்னு வந்து பார்வதி நம்ம ஜானகியம்மா காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம அதிரடியான பரபரப்பு கட்டம். சிவனை நம்பினவங்க கைவிடப்படார் அப்படின்னு ஒரு உதாரணம் மாதிரி நம்ம ஜானகியம்மா வந்து உனக்கு சேர வேண்டிய இந்த இடத்தையே ஆக்குப்பைடு பண்ண நினச்சாங்கல்ல, அவங்களுக்கு தோலை உரிச்சு காட்டணும், அவங்க யார் அப்படின்னு வந்து அவங்க முகமூடியை கிளிக்கணும், நீ தான் இப்போ காட்டி தரணும் சிவனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து வேண்டுறாங்க. நீ வந்து யார், எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த திருடப்பட்டோம் எங்கள் கணவரோட கைரேகையும் அந்த சொத்தோட தாய் பத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு சுபத்ரா வசுந்தராட்ட கொடுத்தவங்கள அவங்கள வந்து கையுங்களவுமா காட்டித்தா, நான் அது வரைக்கும் இங்கேருந்து போக மாட்டேன், அண்ணன் தண்ணி குடிக்க மாட்டேன், என் வேண்டுதலே இதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் கணவர் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு அங்கே கோவில் வந்து கெட்டதுக்குள்ளே பூஜை போடணும் அப்படின்னு வந்து சொன்னார். அதை நடத்தணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும், என் கணவர் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது, இது அவர் உயிர் சம்மந்தப்பட்டது, அவர் வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் உயிரே நான் விட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இந்த உன்னோட நிகழ்ச்சிக்காக அவர் உயிரை விடுறேன், இல்லைனா வந்து நான் கொடுத்த வாக்கு மீறி நான் உயிர் வாழ போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு, நீ தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து வேண்ட நேரம் வந்து நம்ம சாமியே ஒரு சிவனடியார் உருவத்தில் வந்து சொல்கிறாங்க. என் பக்கத்தில் வந்து சிவன் பக்கத்தில் இருக்காங்கள, அவங்க அது பேரை கொண்ட ஒரு நபர் உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன பார்வதியா, இப்போவே நான் பார்வதிக்கு தோலை உரிக்கேன், என் கணவருக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு அவள் தான் காரணம், அவருக்கு கைரேகையும் களவாண்டுட்டு போயிருக்கா, அதுவும் இல்லாமல் தாய் பத்திரத்தையும் வந்து களவாண்டு அந்த வசுந்தராட்டை கொண்டு கொடுத்துருக்கா, அவளோட தொலியை கலத்தணும் சொட்டையும் முடிக்கணும்னு கிளம்பி போகிறாங்க நம்ம ஜானகியம்மா. அப்போனா நம்ம பார்வதி வீட்டில் இல்லாத தெரிஞ்சு அவள் எங்கே போயிருப்பா, அந்த வசுந்தரா கம்பெனிக்கு தான் போயிருப்பானி அங்கே போகிறாங்க. அங்கே போய் செம காண்டாவி நிற்கிறாங்க நம்ம ஜானகியம்மா. அப்போ தான் வந்து நம்ம பார்வதிக்கு சுயரூபம் தெரியுது. நான் வந்து எங்கள் மாமாவோட கைரேகை தாய் பத்திரம் எல்லாத்தையும் களவாண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டே, நீங்கள் சொல்லதை கேட்டு இப்போ நீங்கள் மீதி இருக்க 9 கோடி பணத்தை நீங்கள் எப்போ தருவீங்க, நான் சுருட்டிட்டு போகலான்னு காவல் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த மாதிரிக்கு நம்ம பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்குது, அடி பாவி, நீ உண்ட வீட்டுக்கே இருண்டகம் பண்ணியிருக்கியா, உன்னை விட போகிறது இல்லடி, உன் சுயரூபம் தெரிஞ்சுட்டு நீ வந்து உன் கொத்துச்சாவி உன் கைக்கு வந்த உடனே நீ வந்து உன் வேலையை காட்டிட்டல, நீ எவ்வளோ பெரிய திருடி, என்னோட மாப்பிள்ளையோட கைரேகையை எடுத்திருக்கா, வீட்டோட தாய் பத்திரத்தை அந்த இடத்தோட தாய் பத்திரத்தையும் எடுத்திருக்கால, உன்னை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து நொறுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வசுந்தரா, ஓ இப்போ ஜானகிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டா அப்படின்னு வந்து, ஆனால் யாருக்கு தெரிஞ்சா என்ன, பார்வதிக்கு மீதி பணத்தை கொடுக்க போகிறது இல்லை, இந்த இடம் நம்மளுக்கு சொந்தமாகியாச்சு, நம்ம இனி ஒரு காலம் யாருக்கும் தலை வணங்கண்டா அப்படின்னு வந்து வசுந்தரா வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க.
நம்ம பார்வதிக்கு அடிவயிறு கலங்கும். ஐயையோ, இது எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கும் தெரிஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அவமானம், நம்ம தான் வந்து துரோகம் செய்திருக்கோம் அப்படின்னு வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் இந்த ஜானகி பெரிய அக்கா வந்து எனக்கு தோலை உரிச்சிருவாங்களே அப்படின்னு வந்து பயந்து நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஜானகியம்மா பலார் நீ பார்வதி 5-6 போடுறாங்க. காலில் நம்ம பார்வதி விழுறாங்க. அக்கா என்னை விட்டுருங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் செய்தது தப்பு தான், எல்லார் முன்னாடியும் என்னை போட்டு கொடுத்துறாதுங்க அக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. நான் இதை கேட்டது நீ வந்து செய்யதெல்லாம் செய்துக்கிட்டு நீ இந்த வேலையை பண்ணியிருக்கா, எவ்வளோ பெரிய கோவிலுக்கு நீ கொடுத்த நிலத்தோட சொத்து பத்திரத்தை இந்த வசுந்தராட்ட கொடுத்து அந்த சிவனுக்கு நீ துரோகம் செய்திருக்கா. உன்னை சிவன் விட போகிறதில்ல, நான் விட்டாலும் அவர் உன்னை விட போகிறதில்லடி நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இனி என்ன பண்ணி இந்த வசுந்தரா கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை மீட்க முடியும், என் கணவரோட உயிர் பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவர் அந்த பஞ்சாயத்து கூட்டம் முன்னாடி கொடுத்த வாக்கு, இந்த இடம் சிவனோட இடம் அப்படின்னு வந்து சிவன் சொத்து கொலை நாசம் அது உனக்கு தெரியுமாடி, இந்த பிரச்சனையால் உன் குடும்பம் எப்படி அழியும், உன் குடும்பம்னா நம்ம குடும்பம் தானடி, நம்மளே நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டது மாதிரி இருக்குமா, எதுக்காகடி இந்த வேலையை பண்ணின அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த வசுந்தரா தான் உன் புத்தியை இப்படி மாற்றிருப்பான்னு எனக்கு சந்தேகம் இருந்து, ஆனால் இப்போ எனக்கு நிரூபணம் ஆயிடுச்சு, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ அந்த உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து சொன்னேன். அக்கா இது என் வாழ்க்கை பிரச்சனை, அவருக்கு தெரிஞ்சா என்ன அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாருக்கா, அதனால் உங்கள் குழந்தனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இதெல்லாம் செய்துக்கிட்டு நீ இப்போ வாயை மூடடி, இதால் எவ்வளோ பெரிய அவமானம், வர கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த கோவில் கட்டுறதுக்கான பூஜையை வந்து போடணும், ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. சரி இனி இந்த வசுந்தராட்ட இருந்து எப்படி வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க நேரம், இந்த பார்வதி நீ வந்து அந்த வசுந்தரா இனி உனக்கு கண்டிப்பாக அந்த 9 கோடியும் தரமாட்டாவ, நீ 10 கோடிக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய வேலையை நீ வந்து உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பார்த்துருக்கா, ஆனாலும் இப்போ வந்து உன்னோட வேலையால் தான் அந்த பத்திரத்தை நீ அவட்ட வந்து மீட்க முடியும். அப்போனா பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து நீ சொல்லு, இது எல்லாம் அந்த வசுந்தராவுக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன், அது போலி பத்திரம் அப்படின்னு வந்து போலி கையெழுத்து, இது உண்மையான கையெழுத்து கைநாட்டு இல்லை மாமாவோடது, இது வந்து எனக்கிட்ட இருந்து இவங்க கள்ளத்தனமாக எழுதி வாங்கினது, இந்த தாய் பத்திரமாக நான் திருடி கொடுத்தது தான், நீ உன் மேலே பழியை தூக்கி உருட்டுனா தான் அந்த பத்திரம் வந்து வசுந்தரா கிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஊர் மொத்தமாக போய் நின்று அவளுக்கு வந்து சொட்டையை முறிக்கணும், அப்போ தான் இது கிடைக்கும், அப்போ தான் வந்து அந்த கோவிலுக்குள்ளே சொந்த இடத்த கோயிலுக்கே கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ஜானகியம்மா வந்து செமையா பார்வதிட்ட அக்கா அப்போ என்ன வந்து காட்டி கொடுக்காம எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. தப்பெல்லாம் செய்துக்கிட்டு அதுக்குள்ளே பழியை மட்டும் நீ வந்து சுமக்க தயாராக இல்லைன்னா எப்படி பார்வதி, நீ தான் உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும், அதே மாதிரி தான் எதிரும் நீ செய்கிறது தப்பு நீயாலே தான் கழுவ முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம பார்வதி மிரண்டு போய் நிற்கிறாங்க.